இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிப்புல கருப்பு திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி படமா இல்ல ஒரு மாஸ் மசாலா படமா அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாஸ் மசாலா அண்ட் ஃபேண்டசி கலந்த ஒரு விதமான சூர்யா ஃபேன்ஸுக்குன்னு பிரத்யேகம் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆர்ஜே பாலாஜி படம் முழுக்கமே ஆக்கிரமிச்சிருக்காரு. ஆனா படத்துல அதாவது ஆர்ஜே பாலாஜியோட நடிக்கிற படத்துல சூர்யா அவர்கள் கருப்பு சாமியா ஒரு கேமியோ ரோல் பண்ண மாதிரி தான் அந்த படம் முழுக்காவே இருக்குது. அதாவது ஒரு கோர்ட்ல நடக்கிற அநியாயம், இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு கருப்பு சாமி அப்படிங்கிற மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு. ஒரு கோர்ட்ல இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குமா? அதாவது ஒரு கோர்ட்ல சில பேர் கரெக்ஷனா இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்த கோர்ட்டுமே கரப்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இந்த மாதிரி கோர்ட் எந்த யூனிவர்ஸ்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒட்டுமொத்த கோர்ட்டுமே ஒரே ஒரு ஜட்ஜி தான் இருப்பாரா? ஜட்ஜே இருக்க மாட்டாரா? அந்த ஜட்ஜி சொல்றதுதான் சட்டங்கிற மாதிரியே அந்த கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். இல்ல ஆர்ஜே பாலாஜி வில்லனா பிளே பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சார் வில்லனா செட் ஆகல, இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வர மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோ ரோலே பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற நமக்கு சலிச்சு போயிடுது. அதாவது இதுக்கு முன்னாடி காந்தாரா மாதிரி திரைப்படங்களை பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா படம் மட்டும் செலிப்ரேஷனுக்கு பஞ்சமே இல்லாம இருக்குது. ஆரம்பத்துல சூர்யா சார் சீன் வர வரைக்குமே படத்துல கொஞ்சம் தொய்வு இருக்குது. ஆனா சூர்யா சார் அப்பியரன்ஸ் ஆன பிறகு படம் முழுக்குமே என்கேஜ்மெண்டா இருக்குது. இந்த படத்துல லாஜிக் எடுத்து பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. நீங்க லாஜிக் பார்த்தா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. லாஜிக்னு இல்லாம படத்தை நீங்க மேஜிக் கூட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கருப்பு திரைப்படம் ஒருத்தான் திரைப்படம் போய் பாருங்க. பண்ணணும்னு நகை திருட்டு போயிடும். அந்த திருட்டு போன நகையை எப்படியாவது கோர்ட்டுக்கு போய் மீட் எடுக்கணும்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி மூலமா கேஸ் போயிட்டு இருக்கோம். அந்த சீன்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி அந்த நகை கொடுக்காம ஏமாத்தி பணத்தை மட்டும் துணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீன்லாம் நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். அதனால இந்த படத்தை எமோஷனலா இருக்குது, மாஸ் மசாலா சீன் இருக்குது. சூர்யாவோட நிறைய பிஃபோர் நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கருப்புசாமி கெட்டப்ல வருவாரு. படத்தோட ஆரம்பத்தையும் ஒரு கருப்புசாமி கெட்டப்ல வருவாரு, கிளைமேக்ஸ்லயும் ஒரு கருப்புசாமி கெட்டப்ல வருவாரு. இதெல்லாம் பாக்கிறதுக்கு நமக்கு அது கூஸ் பம்பா இருக்கும். இந்த கருப்புசாமி கெட்டப்புக்கு சூர்யா அவர்கள் ஆக்டா நடிச்சிருக்காரு. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.